இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே தப்பிச்சு போக முயற்சி செய்த உயிரோடு இருக்க மாட்டேன். இனிமே நீங்க என்ன கட்டி போடுறது, மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. போலீஸ் வந்து உங்க வேண்டுகோளை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஏன்னா நீங்க தீவிரவாதியோ கடத்தல்காரனோ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லவரா தான் இருக்கணும். என் கால் விரலை நீங்க கட் பண்ண, என்ன கடத்திட்டு வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட தப்பாவும் பிஹேவ் பண்ண. நீங்க எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? உங்க உண்மையான மோட்டிவ் என்ன? நீங்க யாரு? என் பேர் நந்தன், வவுனியாவை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது நானும் அமதியும் காதலிச்சோம். 2 பேரும் டாக்டர்ஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியா சராசரியான சந்தோஷத்தோடு வாழ்றதை விட மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதால நாங்களே மருத்துவ மாமலங்களை இணைச்சிக்கிட்டு பொருளை காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மமதி, என்னாச்சு மமதி? என்ன குடும்ப நந்தன், என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அனஸ்தீசியா கூட இல்லாம அந்த சின்ன பொடியனுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? என்னால தாங்க இயலல. என்ன பண்றது? நம்ம மண்ணோட சாபக்கேடு. மஞ்சள் ரைட்டு போனாங்க. நண்டுள்ள வந்துட்டான். இவனுக்கு சாவு வராதோ? ட்ரீட்மெண்ட் நவுத்தாண்டே. ஏன் எதுக்கு நிறுத்தணும்? அவன் ஒரு டெரரிஸ்ட். சாரி கேப்டன், பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய. ஏய் மை சோல்ஜர், அரசு கண்டே. நோ, இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் இல்ல. ஏய், இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. முடியாது. ஏய் அரசு கண்டே. ஆபீசர், நாங்க டாக்டர்ஸ், உங்க சபார்டினேட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் முடியும் வரைக்கும் நோயாளி உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது. ஏய், இந்த பெட்ட 12 நம்பர் கேம்ப்ல இருந்தவ தானே, இங்க எப்படி வந்தா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க. கழுத்துல தாலியை காணோம். டோன்ட் ப்ளே வித் மீ. உன் கேடர் மட்டும் இல்ல, உங்க குணமும் எனக்கு தெரியும். இதுக்கு போறவும் இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கெரியா வெளியில போங்க, இல்லனா இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் செக்ரட்டரிக்கு முறைப்பாடு பண்ணுவேன். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். Get out, I say. I will come back. பந்துலங்கள் மேல் இருந்த ஆத்திரத்தில் குறுக்கு வழியில் பழி வாங்கணும்னு நினைச்சு சில தவறான அதிகாரிகளோடு கூட்டி சேர்ந்து எங்கள் மருத்துவ முகாமை தீவிரவாதிகளுக்கு வைத்தியம் செய்கின்றேன் என்றும் மருந்துகளை திருட்டுத்தனமாக அனுப்பி வைக்கின்றேன் என்றும் பொய்யான ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளோடும் அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்கள் முகாமை கலைச்சு எங்களை அழிக்க முடிவு பண்ணினான். Captain, what is this? டாக்டர், இந்த முகாமை பற்றி நிறைய புகார் வந்திருக்கிறது. நீங்கள் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து செயல்படுவதாகவும் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி அவைகளுக்கு உதவி செய்வதாகவும் இவர் உறுதி செய்திருக்கிறார். Doctor, मैं कैंप का वहां निकला, but आने orders दी रहती नो. So I have to close the camp. Captain, arrest them. ஆளம் தெரியாமல் காலை விட்டுட்ட. இதுக்கு பிறகு அவதி போல போறடா. நீயும் உன் மனுஷியும் முதல் தடவை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே நீங்க இந்த மண்ணில் சுதந்திரமாய் நடமாடக்கூடாது. ஏன்டா இவன்ட்ட ஒப்பு வச்சுக்கிட்டோன்னு
வாழ்நாள் பூரா வேதனைப்பட்டுட்டே இருக்கணும், வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். Whatever you suffer in life shall be a lesson to everyone. Take him. டேய் டேய், ஏன்டா எங்களை இப்படி சீரழிக்கிறீங்கள்? அப்படி உங்களுக்கு நாங்கள் என்ன அநியாயத்தடா செய்த நாங்கள்? ஏய், நீங்கள் பிறந்த இந்த மண்ணில தாடா நாங்களும் பிறந்தோம். தெரியுமா உனக்கு? 5.5 உடைச்ச மிருகங்கள் கூட தங்களோட இனத்தை அழிக்கிறது இல்ல. ஆனால் 6.5 உடைச்ச மனுஷங்களா பிறந்து ஏண்டா காட்டி கொடுத்து கொலை செய்றீங்கள் எங்களை? ஏய், ஒன்று தெரிஞ்சுக்கொள், என்ன போல கொல்லலாம், ஆனால் தமிழ் அழியாதடா. தமிழ் வாடுபடா. தமிழ் உணர்வு என்றைக்கும் வாடுபடா. அந்தரவன் சோல்ஜர்ஸ், தமிழ் வாழ்க. சார் porque era muito celo. Point Pedro අපේ සෝල්ජර්ලා 5 දෙනෙක් මරලා තියෙනවා. සර්, මුගේ නම තම්බලාරසන්. වවනියාවේ කෝච්චියට බෝම්බ තියලා 50 දෙනෙක්ව මරලා තියෙනවා. சார் முகே நம்ம மான் நல்வர ஆமக்காரை குப்பையில் தீனுவா. சார் முகே நம்ம நிப்பாட்டு. இவனை எனக்கு வடிவாய் தெரியும். தூக்கிட்டு வந்ததே நான் தான். ஏய், எல்லாரும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களாம் சாவ போறீங்க. அதுக்கு முன்னுக்கு உங்களோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்கடா. ஏய், என்னத்துக்குடா சிரிக்கிறீங்க? நீ அழியறடா, அதான் எங்களோட ஆசை. ஏய், எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ ஏன்டா சிரிக்கல? எனக்கு கடைசி ஆசை இருக்கு. மொனவது என் மனைவியை பார்க்கணும். எங்கடா என் வைஃப்? எங்கடா என் வைஃப்? சொல்லுங்கடா, எங்கடா என் வைஃப்? மாமதே, இவங்க ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க. தாங்க இயலல்ல. அதை விட என்ன கொன்றலாம் செத்துலாம் போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு மாமதே, எனக்கு வேற வழி தெரியல. ஏன்டா உண்ட மனுஷன் கொண்ட